அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ஏப்ரல் 14ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை திருநாள் பராபவ வருடத்துக்கு போகிறோம். மேஷ ராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வேலை சம்மந்தப்பட்ட இடங்களில், அதாவது வேலையில் இருக்கவங்களுக்கு மேலதிகாரிகள்கிட்ட சில ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ்னால் ஒரு மாதிரி மன அழுத்தங்கள் வர்றது, விரக்தி நிலை வர்றது, அந்த மாதிரி மேஷ ராசிக்காரங்களுக்கு இருக்கும். நிறைய விஷயங்கள் தாங்கி சகிச்சுக்கிட்டு போகணுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முதல்ல இந்த ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருப்பீங்க. ஒரு படப்படன்னு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர் பேசாமல் இருந்துக்கிறது, இந்த கூட்டத்தில் உங்களை பற்றின இந்த புரளிகள் பேசுகிற இடத்துலலாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மன நிம்மதியோடு இருப்பீங்க அப்படிங்கிறது தான். இந்த வருடம் மேஷ ராசிக்கு தேவைப்படுறதே என்னென்னா மன நிம்மதி தான். இப்போ பெண்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னா குடும்பத்திலேயே நிறைய புரிதல்கள் சம்மந்தப்பட்ட, அதாவது கணவன் மனைவி புரிதல்களில் சில மாறுபாடுகள், சில வேறுபாடுகள், சில மன கஷ்டங்கள், மனக்குறைகள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த அன்பை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது பெண்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் அப்படியே உங்களுடைய வேலை தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் மைண்டை டைவர்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா தொழில் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு விரிவாக்கத்துக்கான ஒரு அமைப்புங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சில பேர்த்துக்கு இடமாற்றங்கள் வரும். இடமாற்றங்களுக்காக காத்துட்ருப்பீங்க. ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு ஒரு இடமாற்றம் வரல, எனக்கு ஒரு பணம் ஒரு இடத்துலேருந்து வர வேண்டியது இருக்குது, ஏதோ ஒரு வகையில் அது ஒரு பிளாக்கேஜஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுலாம் இருக்கும். கொஞ்சம் பொறுமையை கையாளணும். யார்கிட்டையும் வார்த்தைகளை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் மேஷராசிக்கு கண்டிப்பாக இதெல்லாம் சொல்லணும். அதோட ஆலய தரிசனங்கள், ஆலய வழிபாடு அப்படிங்கிறது இந்த வருடம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெய்வ அனுகிரகங்கள், தெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அபரிதமாக இருக்குது இந்த வருஷம். தெய்வ ஸ்தலங்கள், புண்ணிய ஸ்தலங்கள், பெருமாள் வழிபாடு, முக்கியமாக முருகர் வழிபாடு. முருகர் கோயிலுக்கு போயிடுங்க, பழனிக்கு போயிடுங்க. பழனியில் போய் வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய மனநிலைமை, உடல் நிலைமை எல்லாமே ஒரு சீரான ஒரு அமைப்புக்குள்ளே வரும். ஏன்னா முக்கியமாக பெண்களுக்கு மன அழுத்தங்கள் அதிகமாகவே இருக்கக்கூடிய தருணமாகவே இருக்கும். ஒரு சில பெண்கள்லாம் கண்ணீர் விடுற மாதிரிலாம் இருக்கும். எங்களுக்கு ஒரு விமோச்சனமே இல்லையா, நாங்கள் யாருக்குமே எந்த ஒரு குறையும் வைக்கலையே அப்படின்னா, இதில் என்ன அப்படின்னா, எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு முதல் கேட்கக்கூடாது அப்படிங்கிறத தான் நான் மேஷத்துக்கு சொல்கிறேன். நம்ம என்ன செஞ்சோம், அதனால் ஏன் இப்படி நடக்குது, இந்த விதி என்னை எதை மாற்றுறதுக்காக, எந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கறக்காக எனக்கு இது வந்திருக்கு அப்படிங்கிறது தான் கவனிக்கணும். ஏன்னா இந்த பராபவ வருடமே அதோடைய அர்த்தமே என்ன அப்படின்னா, நம்ம செஞ்ச பாஸ்ட் மிஸ்டேக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, இத்தனை நாள் செஞ்சுட்டு வந்த ஒரு மிஸ்டேக்ஸ்லாம் ஒன்று இருக்கும். இடையில அந்த தவறை நம்ம செய்யாமல் கூட இருந்திருக்கலாம், இல்லை மறந்து போயிருந்துருக்கலாம், ஆனால் விட்டுருந்துருக்கலாம், இல்லை திடீர்னு மனம் திருந்தி இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மனம் திருந்துறதுங்கிறது ஆத்மார்த்தமாக திருந்தணுமாங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அப்போ பின்னோக்கி போய் பார்க்கணும், என்ன தவறு நம்ம செஞ்சோம், அதனால் இந்த பலனை நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம் அப்படின்னா அதை நம்ம மாற்றிக்கணும், திருத்திக்கணும். அது குடும்பத்திலேயாகட்டும், வெளியில் நீங்கள் வேலை செய்கிற இடங்கள்லையாகட்டும், அது எங்கேங்கிறத பார்த்து நீங்கள் மாற்றி அமைச்சிக்கிட்டீங்க. திருத்தறக்கான ஒரு வருடம். இந்த வருட கடைசிக்குள்ளார நீங்கள் மன நிம்மதியோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மேஷராசிக்கு ரொம்ப நல்லபடியாக இருக்குது. ஒரு ஜூலை மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது. ஒரு ஜூலைக்கு அப்புறம் ஒரு ஆகஸ்ட் டைம்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற ஆரம்பித்து கொஞ்சம் ஹெல்த்துமே கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த பிளட் ப்ரெஷரு, இந்த பிபி ஃப்ளக்சுவேஷன்ஸ் வர்றது, இந்த கண்ணில் பிரச்சனை வருது, இந்த பேக் போனில் பிரச்சனை வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் ரொம்ப எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு நான் செய்கிறேங்கிறது மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் மைண்டு அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சூழல்களை நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பராபவ வருடம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். இப்போ மேஷராசிக்காரங்கள்லாம் என்ன அப்படின்னா, சனி உட்கார்ந்துருக்க இடத்தையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த வண்டி ஓட்டுறப்பெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு படப்படப்பு தன்மை இருக்குது அப்படிங்கிறப்போ சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இந்த வருடம் உங்களுக்கு காட்டுது. அப்படிங்கிறப்போ வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஸ்டூடெண்ட்ஸ் கூட கொஞ்சம் நிதான நிலைகளை கடைப்பிடிச்சிட்டு பதட்டப்படாமல், ஏன்னா மறதிகள் வந்துடும், அதனால் கொஞ்சம் படிப்புலேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு பதட்ட நிலை இல்லாமல் அமைதியாக போய்க்கிறது இந்த வருடம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இந்த பராபவ வருடம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுகமாகவே இருக்கும். ஆனால் அந்த சுகம் அளவு கடந்து எதிர்பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா உங்களுக்கு கிரக நிலைகள் சுகத்தை கொடுத்தாலும் ராகு
இது பத்தில் இதுக்கு மேலே எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேடல்களை கொடுத்துரும். சில பேர்த்துக்கு வந்து அந்த ஜெல்லஸிங்கிற ஒரு விஷயத்த உள்ளே கொண்டு வந்து வச்சிடும். அந்த மெட்டீரியல் லைஃப்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியல் லைஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தில் கொண்டு போய் விட்டுரும். அப்போ அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸையும் சம்டைம்ஸ் அதை கொடுத்துரும். உங்களுக்கு இந்த வருடம் வந்து சுகமாகவே போக போகுதுன்னு தான் இருக்குது. அந்த சுகம் ஆல்ரெடி இயற்கை உங்களுக்கு கொடுக்குது, சூழல்களும் உங்களுக்கு கொடுக்குது. அப்படிங்கிறப்போ திடீர்னு ஒரு ஆசை அதிகமாகிற மாதிரியே இருக்கும். அந்த நேரங்களில் உங்களுக்கு கெட்ட பேர் வர மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்துடும் அப்படிங்கிறது தான். பெண்கள்லாம் வந்து அவங்க வந்து அந்த லவ் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாமே காதல் கை கூடக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ ரொம்ப நாள் திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு பர்சனல் லைஃப் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது, எல்லாமே ஒரு சுகபோக வாழ்க்கைக்குள்ளேயே போக மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்குது. நீங்கள்லாம் வந்து லக்ஷ்மி வழிபாடு, அஷ்டலக்ஷ்மி வழிபாடு, பக்கத்தில் இருக்க அஷ்டலக்ஷ்மி கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது, வீட்டில் கூட ஒரு அஷ்டலக்ஷ்மி பூஜைகள் பண்ணுறது, இதெல்லாம் செய்ய செய்ய செழிப்புங்கிறது அதிகமாயிட்டே போகும் அப்படிங்கிறது தான் வந்து ரிஷபராசிக்கு. உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது நிறைய கிடைக்கும். அப்படிங்கும் பொழுது ராகு என்ன செய்யும் அப்படின்னா, கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸை பிரம்மாண்டமாக காட்டும். பிரம்மாண்டமாக காட்டுறப்போ இதோடைய பின்விளைவுகள் தெரியாமல் போய் இறங்கிடுவீங்க. அந்த பின்விளைவுகள் தெரியாமல் இறங்குறவங்க வந்து பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. அதுவும் ஒன்று இருக்குது. எனக்கு தான் டைம் நல்லா இருக்கே, நான் எதை வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், நான் என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் போயிட்டீங்க அப்படின்னா அது எங்கேயாவது ஒரு சிக்கலில் போய் விட்டுரும். ஏன்னா ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா நம்ம ஜாக்கிரதையாகவே இருந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் இருந்தாலும் நம்மளை ஸ்ட்ரிக்டாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிற சில கிரகங்களும் இருக்குங்கிற விஷயத்தையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ யார் இங்கே காலவாரி விட போகிறாங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறதும் ராகு தான், ஆசைகளை தூண்டுறதும் ராகு தான். கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணுங்கிறது நம்மளுடைய மனக்கட்டுப்பாடுங்கிறது தேவை. ஏன்னா இந்த வருடம் பராபவ வருடம் என்ன செய்யும், நம்ம செஞ்ச மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே வந்து மிலிட்ரி மாதிரி இருக்குது சனி. அப்போ அந்த சனி வந்து ஒரு டிசிப்ளினை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி செவ்வாய் இருக்கக்கூடிய இடமும் அப்படி தான். ஏதோ ஒரு வகையில் நம்ம வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்மளுடைய ஆட்டிடியூட்னாலேயே நம்ம விட்டுருவோங்கிற மாதிரியும் ஒன்று இருக்கும். அது நான் யார் தெரியுமா, நான் என்ன என்கிட்ட எப்படி வரலாம் அப்படின்னு ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும் அப்படிங்கிறது தான். கொஞ்சம் ஹம்பிளாக, கொஞ்சம் அமைதியாக வரக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஒரு நல்ல ஒரு ஹம்பிள்னஸோடு நம்ம ஏற்றுக்கிட்டு அந்த விஷயங்களை நம்ம வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறோம், இல்லை குடும்பத்தை கரெக்டாக அனுசரித்து போகிறோம் அப்படின்னா சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. மிதுன ராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மனசில் கண்டிப்பாக சில குழப்பங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த மனதில் இருக்க குழப்பங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையை ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகுங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னா, பெண்கள் அப்படின்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நிறைய குழப்பங்கள் இருக்கும். யாராவது மனசில் பிடிச்சிருந்துருக்கோம், ஆனால் அவங்க கிட்ட போய் சேர முடியாத ஒரு சூழலோ, இல்லை மன முறிவுகளோ, இல்லை மனக்குழப்பங்களோ, இந்த கணவன் மனைவிக்குள்ளேயே சில மனக்குழப்பங்கள் இருக்கிறது. அதே மாதிரி ஆண்களுக்கெல்லாம் வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த வேலைன்னு ஒரு விஷயம் வரப்போ குழப்பமாக இருக்கும். எனக்கான ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கல, ஒரு விரக்தி நிலை, இந்த வேலையை நான் விட்டுட்டு போயிட்டுமா, இன்னொரு வேலைக்கு நான் போயிட்டுமா, இந்த இடத்துல நான் உகந்த ஆள் கிடையாது, எனக்கு வேற எங்கேயோ போய் உட்காரணும் போல இருக்குது, ஆனால் எனக்கு லைஃப்பில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, இந்த பராபவரிடம் என்ன நம்மளுக்கு பண்ண போகுது, இப்படி பல விஷயங்கள் வந்து மனசில் ஓடிட்டே தான் இருக்கும். மிதனத்துக்கு என்ன அப்படின்னா, குரு வந்து இருக்கிறார் உங்களுடைய இடத்துல, மிதன வீட்டில் குரு இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் யாராவது வருவாங்க, ஒரு மென்டர் மாதிரி யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஏன்னா ஒரு குழப்பத்தில் இருக்கும் பொழுது யாராவது கை தூக்கியோட வரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இது என்னன்னா, மைண்டு பல விஷயங்களை திங்க் பண்ணுங்கிறது ஒன்று இருக்குது. அப்படியே இன்னொரு சைடு ஆஃப் மிதனத்துக்கு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனசு அப்படியே ஸ்தம்பிச்சு போய் ஒரு ஸ்டாக்னண்ட் ஆகி நின்ன மாதிரியான ஒரு அமைப்பு அப்படி கூட அவங்களுக்கு இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, முழுக்க குழப்பங்களையே சொல்கிறது. அப்போ இதெல்லாம் யார் பண்ணுறது அப்படின்னா கேது தான் இத்தனைக்கும் காரணம். அப்போது மிதுனத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, விநாயகர் வழிபாடு ரொம்ப அவசியம். முக்கியமாக இந்த விநாயகர்லாம் வந்து இந்த மரத்துக்கடியில் இருப்பாங்க இல்லையா விநாயகர், அந்த விநாயகர் அரச மரத்து கீழே இருக்கக்கூடிய விநாயகரை போய் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கேது ஒரு அருகம்புல் கொடுத்து வழிபாடு பண்ணணும். அருகம்புல் கொடுத்து வழிபாடு பண்ண என்ன அப்படின்னா, நம்மளுடைய கர்மா பேலன்ஸ் ஆகும், கர்மா கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம அருகம்புல் கொடுத்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா
ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு டிப்ரெஷன், என்ன நம்ம படிக்கிறோம், ஏன் நம்மளுக்கு, ஏன்னா நீங்கள் கரெக்டாக தான் படிக்கிறீங்க, கரெக்டாக தான் எல்லா முயற்சியும் பண்ணுறீங்க, ஆனால் குழப்பங்களும் சேர்ந்தே இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன படிக்க போகிறோம், படிக்கிறது புரியுதா, இந்த குழப்பங்கள் இல்லை, இதை அப்படியே விட்டுட்டு பேசாமல் அடுத்த வேலையை பார்க்க போகலாம். அதே மாதிரி இப்போ ஏதாவது கோர்சஸ் சூஸ் பண்ண போகிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்குமே வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ், டைவர்ஷன்ஸ் இருக்கும். இதுவா அதுவா, எனக்கு இது பிடிக்கும் அதுவும் பிடிக்கும், எதை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். இது எல்லாமே கேது கொடுக்குற குழப்ப நிலைகள் தான். கேது என்ன பண்ணும் அப்படின்னா, ரெண்டே வழி கேதுவோட விஷயம் புரிஞ்சுக்கணும். கேது வந்து நல்லது செய்துன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அக்செப்டன்ஸ், இந்த விதியை அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிறதுங்கிறது. ஏன்னா நமக்கு பிடிச்ச விஷயத்த கேது செய்ய விடாது. ஆனா கேது அதை விட ஒரு பெட்டர் அண்ட் பெஸ்ட்டா ஒரு விஷயத்த நம்மளுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, லைஃப்ல சில ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கொடுக்கும். இப்போ வந்து லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லவ்ல ஒரு பிரேக்கேஜ் கொடுக்கும். உடச்சு விட்டுட்டு என்னடா இதுக்கு மேல எனக்கு என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு மனநிலைமை வரும் பார்த்தீங்களா. அந்த மனநிலைமை தான் என்ன பண்ணும், அடுத்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு டைவர்ஷன், ஒரு டிஸ்ட்ராக்ஷன், ஒரு மாற்றத்துக்கான வழி. இந்த மாற்றத்தை நம்ம ஏத்துக்கிட்டே ஆகணும். இதுதான் ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்துக்குள்ளார கேது நல்லது பண்ணுதுன்னா கூட்டிட்டு போயிடும். இதே இது கேது சரியில்லை, கேது கெட்டது பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ஆன்மீகத்தை நோக்கி மோட்சத்தை நோக்கி போகக்கூடியதுன்னு ஒன்று இருக்கு, டிட்டாச்மெண்ட்னு ஒன்று இருக்கு. டிட்டாச்மெண்ட்னா என்னது, எனக்கு எதுவுமே வேணாம், அப்போ நான் எதையுமே செய்யலை அப்படின்ட்டே உட்காந்துட்டு எதுவுமே பண்ணாமல் இருப்போம் தெரியுமா, அதுதான் வந்து டிட்டாச்மெண்ட். அந்த டிட்டாச்மெண்ட்டை வந்து ஒரு அக்செப்டன்ஸோடு நம்ம இருந்துக்கிட்டோம் அப்படின்னா அது பாசிட்டிவாகவே மாறும் அப்படிங்கிறது தான். அப்போ மிதுனத்துக்கு இந்த பராபவ வருடத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மாற்றங்கள் வருது, ஆனால் இது டோட்டலாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு எனர்ஜி வருதுங்கிறப்போ ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு விஷயத்த கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ப்ரொமோஷன் எனக்கு வரல, லேட்டாக தான் வருது அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போட்டுட்டே இருங்க. கேது சொல்கிறதே அந்த கரெக்ஷன் தான். அந்த கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் போட்டுட்டே இருக்க வாழ்க்கை நிலையா போகுங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்லுது. அதோட விஷ்ணு வழிபாடு, விஷ்ணு சகஸ்ர நாமம் கேட்கறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வாழ்க்கையில சில மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். விஷ்ணு கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் பராபவ வருடம் சொல்லுது. கடகராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்போ, கடகத்துக்கு மன அழுத்தங்கள் உண்டு, மன சுமைகள் உண்டு, சோகங்களும் உண்டு. ஆனால் இதையெல்லாம் எப்படி நீங்கள் கடந்து வர போகிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த பராபவ வருடம் சொல்லக்கூடியது. இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்லலாம் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டிபெண்டன்சிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகும் அப்படின்னு இருக்குது. ஒரு சிலருக்கு பிரேக்கப் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அந்த குடும்ப சூழல் அப்படின்னு வரப்போ சில மன அழுத்தங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஒரு சிலருக்கு லைஃப் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். முழுக்க இந்த பராபவ வருடம் என்ன சொல்லுது அப்படின்னா, எமோஷன்ஸே ஒரு பெரிய வேலை உங்ககிட்ட பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறது தான். மைண்டு போய் ஒரு லாஜிக்கலாக ஒரு விஷயத்த திங்க் பண்ண மனசால், அந்த மைண்டால் முடியாது. மனசு தான் எல்லாத்தையுமே ஒரு கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போகிற மாதிரியே இருக்கும். மாற்றங்களை வந்து ஏற்றுக்கிறதுக்கு மனநிலைகள் ஒத்துக்காது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா படிப்பு வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகிற மாதிரி தான் இருக்கும். அதோட வேலையிலலாம் இருக்கீங்க அப்படின்னாலுமே வேலை வந்து கொஞ்சம் எஃபர்ட்ஸ்லாம் போட்டு தான் டெவலப்மெண்ட் ஆகி போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது கடகத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கும். ஃபேமிலி லைஃப் அப்படின்னு பார்க்குறப்போ கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது நல்லது கடகத்தில் இருக்கவங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய சரௌண்டிங்ஸ், உங்களுடைய சுற்றுச்சூழல் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே எமோஷன்ஸ் கனெக்டாகவே இருக்கிறதுனால மைண்டு சம்டைம்ஸ் லாஜிக்கலாக யோசிக்காதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. பின்விளைவுகள் என்னங்கிறது யோசிக்காதுன்னு ஒன்று இருக்குது. நம்ம எப்போவுமே வந்து எமோஷன்ஸில் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து பெரும்பாலும் தவறாகவே போகும் அப்படிங்கிறது தான். எல்லா இடங்கள்லையுமே எமோஷன்ஸாக எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் வந்து வெற்றியை கொடுக்காதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போது 360 டிகிரிஸ்லேயும் நம்ம புத்தி வேலை பார்க்கணுன்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த டிபெண்டன்சி, இந்த அன்பு ரீதியான சில டிபெண்டன்சிஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறப்போ மனபாரங்கள் அதிகமாகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தானே அது. ஸோ இதிலேருந்து என்னால் வெளியே வர முடியல, ஒரு லூப்புக்குள்ளே மாட்டிகிட்டே இருக்க மாதிரி, அந்த சோகத்தை சுமந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுடைய இடத்துக்கு குரு வரும் பொழுது சில விஷயங்கள் மாறும். இத்தனை அழுத்தங்களையும் கொடுத்துட்ருக்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சனி. இந்த சனி என்ன பண்ணும், சனியோடைய குணாதிசயம் என்ன, ஒரு டிசிப்ளின்குள்ளே கொண்டு வராமல் சனி ஓயவே ஓயாது.
திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக அதே லூப்புக்குள்ளே நம்ம போயிட்டு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும், நியாயமாக இருக்கும். கிட்டத்தட்ட மிலிட்ரி தான் சனி, அதே மாதிரி ஸ்ட்ரிக்டான மேக்ஸ் டீச்சர் தான் சனி. திரும்ப திரும்ப அந்த கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்குங்கிறது தான். அந்த விஷயத்துலேருந்து, அந்த லூப்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் உங்களுடைய ப்ராப்ளம் பெரும்பாலும் சால்வ்டு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அப்போ நீங்களாம் வந்து சனீஸ்வரருக்கு விளக்கு போட்டுட்டு ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிக்கிறதும், சிவன் ஸ்தலங்களில் போய் அதிகமாக நேரங்கள் செலவிடணும். நீங்கள் சிவன் ஸ்தலங்களில் போய் உட்கார சனியோடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலர்லாம் வந்து மாந்தீஸ்வரர்கிட்ட போயிடுங்க. மாந்தீஸ்வரர்கிட்ட போயிட்டு ஒரு பரிகார பூஜை கூட பண்ணிட்டு வந்துடுறது நல்லது. சில பாரங்கள், சனிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களுடைய கர்மாவையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போது வயதானவர்களையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சனி. அப்போது வீட்டில் பேரண்ட்ஸோடைய ஹெல்த் ரொம்ப கவனம், அம்மா அப்பாவுடைய ஹெல்த் ரொம்ப கவனம். இப்போ நீங்களே பேரண்ட்ஸாக இருக்கீங்க, உங்களுடைய ஹெல்த்லேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வீட்டில் வயதானவர்கள்லாம் இருக்கிறாங்க, முக்கியமாக அம்மாவுடைய ஹெல்த் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அம்மாவுடைய மனநிலைமைகள் என்னங்கிறதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இப்படி கொஞ்சம் ஜாக்கிரதையாக கேர்லெஸ்னஸ்ஸாக இல்லாமல் இருந்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் இந்த தடவை வந்து கடகத்துக்கு. இதுவும் கடந்து போகும். அழுத்தங்கள் இருந்தாலும் சோகங்கள் இருந்தாலும் கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணும் பொழுது லைஃப் மாறும் அப்படிங்கிறது தான் வந்து மெயினாக சொல்லக்கூடியது. நீங்களாம் வந்து ராமநாத சுவாமி கோயிலுக்கும் நீங்கள் போய் வழிபாடு பண்ணும் பொழுது எல்லாமே முன்னோர்களை நினச்சே வழிபாட்டு முறைகளில் கொஞ்சம் ஈடுபடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், முன்னோர்கள் காப்பாற்றுவாங்கங்கிற ஒரு அமைப்பே இருக்குது. இந்த பராபவ ஒரு இடத்துல உங்களுடைய முன்னோர்களை நினச்சும் அவங்களுடைய ஆத்மாக்களுக்கும், இப்போ வீட்டில் தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா அந்த ஆன்மாக்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த ஆன்மாக்களுடைய ஒரு ஆத்ம சாந்திக்கு கூட நீங்கள் வந்து மன ரீதியாக ஒரு வேண்டுதல் வைக்கும் பொழுது, அவங்களுடைய பேரில் யாருக்காவது அன்னதானம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நிலையான ஒரு தருணத்துக்கு போகும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பராபவ வருடத்தில் கடகராசிக்கு சொல்லக்கூடியது. சிம்மராசி. சிம்மராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதிகாரம் கிடைக்கும், ஆனால் அகம்பாவம் சோதிக்குமா. அதுதான். அதாவது என்னன்னா, ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்தோடையும் சமநிலையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இந்த வருடம் எப்படி இருக்குன்னா, சிம்மத்துக்கு நல்ல ஆளுமை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியன் நல்லபடியாகவே அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குது. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்கும். இப்போ பாலிடிக்ஸ்லலாம் இருக்கீங்க அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப நல்லபடியாகவே உங்களுக்கு கொடுக்கும். இப்போ குடும்பத்தில் இருக்கிறீங்க பெண்கள் அப்படின்னா, உங்களுக்குமே ஆளுமைங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தாலுமே, இங்கே சனி டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு சூரியன் இருந்தாலும் சனி என்ன செய்யும் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பணிஞ்சு போகிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது, எந்த அளவுக்கு அக்செப்டன்ஸ் லெவலுக்குள்ளே போகிறீங்கன்னு ஒன்று இருக்குது. அந்த ஈகோங்கிற விஷயம் எட்டி பார்த்துடக்கூடாது, அந்த அகம்பாவங்கிற ஒரு விஷயம் எட்டி பார்த்துடக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அத்தனையும் சூரியன் கொடுத்து ஒரு பெரிய ஒரு பிரேக்கு கொடுக்கறது யாருன்னு பார்த்தா ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒன்று வந்து வைக்குது அப்படின்னா அது சனி தான். அப்போது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த அகம்பாவத்திலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து தன்னை சுற்றி என்ன நடக்குது, ஏன்னா நம்மளுக்கு திடீர்னு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த சிம்ம ராசியில் இருக்க அமைப்புக்கே என்னென்னா திடீர்னு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வரும். பெரும்பாலும் நிறைய சிம்ம ராசியில் இருக்கவங்க பர்சனல் லைஃப்பில் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. முக்கியமாக உங்களுடைய லைஃப் பார்ட்னரோடைய நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. சில பேர்த்துக்கு குடும்ப சூழல்களில் அம்மா அப்பா பிரிஞ்சிருப்பாங்க, இல்லை நீங்களே உங்களுடைய ஹெல்த்லேயே சில இஷ்யூஸ் வந்திருக்கும். இப்படி ஏதோ ஒரு வகையில் சிம்ம ராசியில் இருக்கவங்க சில நல்லா வாழ்ந்த ஒரு வாழ்க்கையில் இருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் சரியாயிட்டு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கப்போ, மறுபடியும் செய்த தவறுகளையே மறுபடியும் போய் அந்த தவறுகளை செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சிம்மத்துக்கு இங்கே சொல்லக்கூடியது. அப்போது உங்களுக்கு எல்லாமே அள்ளி கொடுக்கக்கூடியது சூரியனாராகவே இருந்தாலும், இது அத்தனைக்கும் ஒரு பெரிய டெஸ்ட் வைக்க போகிறது சனியாக இருக்கும் பொழுது, இது வந்து ஒரு அரசனுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு அரசன் என்னைக்கு வந்து அந்த தன்னுடைய அந்த அவங்களுக்கு கீழே இருக்காங்க, இல்லை அவங்களோட எம்ப்ளாயீஸ்ன்னு வச்சுக்குவாங்க, அவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருந்து அவங்களையும் ஒருத்தங்க லீடராக உருவாக்குறதுக்கு அந்த லீடருக்கு வந்து ஒரு மனநிலைமை வேணும்னு ஒரு விஷயம் இருக்குது. நான் தான் தான் தாங்கிற ஒரு அகந்தை இல்லாமல் எல்லாரும் சமம்ங்கிற ஒரு மனநிலைமைக்கு சிம்மம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வருடம் சொல்லக்கூடியது. ஏன்னா உங்களுக்கு கேதுவும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு டிட்டாச்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து கொஞ்சம் ஒரு கிரவுண்டிங் லெவலுக்குள்ளே நீங்கள் வந்தாகணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஒரு சிலர் சிம்மம் சொல்ல
சொல்லலாம், எங்களுக்கு வந்து நாங்கள் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல, ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தங்களும் மன கஷ்டங்களும் எங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப இலகுன மனதுடையவங்க, யதார்த்தமாக இருக்கக்கூடியவங்க, நிறைய விஷயங்களை அப்படியே நம்பக்கூடியவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது தான். அப்போ எதை நம்பணும், யாரை நம்பணும், உண்மைகளை நம்பணுங்கிறது தான் இந்த சனி சொல்லக்கூடிய ஒரு விஷயமே. அதனால தான் சனி உங்களுக்கு டெஸ்ட்டே வைக்குது. வெறும் வாய் வார்த்தைகளாக யார் சொல்கிறாங்க, ஆக்ஷன் யார் எடுக்கிறாங்கன்னு ஒரு விஷயம்லாம் இருக்குது. செயல் ஒன்றா இருக்கும், சொல் ஒன்றா இருக்குங்கிற மாதிரிலாம் இருக்கும். இங்கே தான் போய் கொஞ்சம் ஒரு டைவர்ஷன் உங்களுக்கு வந்துடுது. உங்களை யாராவது புகழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்மம் அங்கே தான் அலர்ட்டே ஆகணும். ஏன்னா உங்களை ஒருத்தவங்க புகழ்றாங்க அப்படின்னா, புகழ்ச்சிக்கு சிம்மம் மயங்கிட்டாங்க அப்படின்னாலே ஆபத்துங்கிறது தான் அர்த்தம். உங்களை யார் குறை சொல்கிறாங்களோ, உங்கள்கிட்ட யார் இந்த ஒரு தவறு இருக்குது, இந்த தவறை கொஞ்சம் மாற்றிக்கிங்க, இது சரியாக இருக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னாலே, அந்த தவறு என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் உடனே நீங்கள் எந்த ஈகோவும் இல்லாமல் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாலே லைஃப் உடனே அந்த ஸ்பாட்லேயே கிளியர் ஆகும் அப்படிங்கிறது தான் சிம்மத்துக்கு இந்த பராபவ வருடம் சொல்லக்கூடியது. ஏன்னா பராபவ வருடம்ங்கிறது என்னது, நம்மளுடைய பழைய தவறுகளை மிஸ்டேக்ஸை நம்ம திருத்த வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த வருடம் சொல்லக்கூடியது. மீண்டும் மீண்டும் அந்த தவறுகளை செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் சிம்ம ராசிக்கு சொல்லக்கூடியது. கன்னி ராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆல்ரெடி கன்னி ராசி வந்து ஒரு 2.5 வருஷமாக நிறைய விஷயங்கள், 2 to 3 வருஷமாக நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டோம். எவ்வளோ பெரிய கூட்டங்கள் எங்களை சுற்றி இருந்தது. இப்போ அந்த கூட்டங்கள் திரும்பி பார்க்குறப்ப யாருமே எங்கள் கூட இல்லை. எல்லாத்துக்குமே நான் நல்லது தான் பண்ணேன், யாருக்கும் எந்த துரோகம் நான் நினைக்கல. ஆனால் என்னோட வாழ்க்கையில் நான் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிட்டேன். இனிமேலும் நான் யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு தான் பெரும்பாலான கன்னிராசி போயிருந்திருப்பீங்க. ஒரு சிலருக்கு பர்சனல் லைஃப்பில் சில இஷ்யூஸ் இருந்திருக்கும், அவங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட சில ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும், தவறுகள் சுட்டி காட்டப்பட்டுட்டே இருந்திருக்கும். இந்த தவறுகள் எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும் கன்னிராசிக்கு நிறைய பேர் உபதேசம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த உபதேசம் எல்லாமே கேது மூலியமாக வந்த ஒரு விஷயம். இந்த முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி ப்ளஸ் ராகு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சனி ராகுங்கிறது என்ன அப்படின்னா, சனி ஸ்ட்ரிக்ட், ராகு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்கும். மறுபடியும் முயற்சி பண்ணி எழுந்து முடியாததை முடிக்க வைக்கக்கூடியது தான் ராகுவோடைய அமைப்பு. அப்படிங்கும் பொழுது சனி என்ன சொல்லும் அப்படின்னா, இதோடைய பின்விளைவுகளும் என்னங்கிறத பார்த்துட்டு உள்ளே இறங்குங்க அப்படிங்கிறது தான் வந்து சனி சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய விஷயங்கள்ல நம்ம ஏமாந்தாச்சு, நிறைய விஷயங்கள்ல விட்டு கொடுத்தாச்சு, தெரியாம ஆல்ரெடி நிறைய பேத்துக்கு கையில பணம்லாம் நிறைய புழங்கியிருக்கும், கடன் பெற்றிருந்திருப்பீங்க நிறைய பேர். எங்கே போய் யார்கிட்ட போய் பணம் கேட்டாலும் கொடுத்த கடன் கூட வராமல் போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கண்ணியில். நான் கொடுத்த கடன் எப்போ சரியாக வரும், நான் பட்ட கடனை நான் எப்போ அடைப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இந்த வருடமே எல்லாமே கரெக்ஷன் ஃபேஸ், எல்லாமே சரி பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறது தான் பராபவ வருடம் நம்மளுக்கு சொல்லக்கூடியது. என்னென்னா திருத்தங்கள் எல்லாமே திருத்தி போகணும். அப்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. விநாயகர் வழிபாடு ரொம்ப அவசியம். பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க. பிள்ளையார்பட்டியில் போய் விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுது தொடக்கங்கள் எல்லாமே நல்லபடியாகவே இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க ஒரு விஷயத்த ஆரம்பிப்பீங்க, பாதியிலே விட்டுருவீங்கன்னு ஒன்று இருக்குது. அப்படி இன்னொரு விஷயத்த அப்படியே அங்கேருந்து கேட்ச் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. இந்த தவிர நீங்கள் திரும்ப செய்யக்கூடாது. கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்னு ஒரு விஷயம் சொல்கிறோம்ல, அந்த எஃபர்ட்டை கரெக்டாக போட்டுகிட்டே இருக்கணும். அங்கே ஒரு மிஸ்டேக் நடக்குதா, இது என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்து மறுபடியும் அதை சரிதான் பண்ணணுமோ தவிர்த்து அதை அப்படியே விட்டுட்டு இன்னொரு விஷயத்த நான் ஆரம்பிக்கிறேன்னு போகக்கூடாது. திரும்பி அதே மிஸ்டேக் தான் நீங்கள் இன்னொரு புதுசாக ஆரம்பிக்கிற விஷயத்துலையும் நீங்கள் செய்ய போகிறீங்க. அதனால் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தா 2 வருஷம் ஆனாலும் சரி நான் முடிக்காமல் விட மாட்டேன். ஏன்னா இந்த வருஷம் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட் என்னன்னா, நீங்கள் அஸ்திவாரம் போடுறீங்க அப்படிங்கிறது தான். இந்த அஸ்திவாரம் நல்ல ஒரு மரமாகவே மாறும் இன்னும் ஒரு 2 வருஷத்தில். க்ரோத்துங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது, இனிமேல் கண்ணிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கிறப்போ இது சனி ராகு இல்யூஷன்ஸ் மாயையை கொடுக்கும், சனியே நிலச்சிருக்கும். சனி நிலச்சிருக்கும்னா என்னது, லாங் டேர்ம் எஃபர்ட் போடணும். இப்போ போட்டு இன்னைக்கு போட்டு நாளைக்கு பணம் வந்துருமா, நான் ஸ்டாக்ஸில் போய் பணம் போடுறேன், ஷேர்ஸில் போய் போடுறேன். நீங்கள் ஸ்டாக்ஸில் போடுங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடுங்க. ஏன்னா கன்னிராசிக்கு வந்து ஸ்டாக் ஷேர் மார்க்கெட் ரொம்ப நல்லபடியாக தான் வரும். ஆனால் அதுலேயுமே வந்து போட்டு இழந்தவங்க ஜாஸ்தி. இந்த ஸ்டாப்புங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த ஸ்டாப்புங்கிறது அவ்வளோ சீக்கிரம் கண்ணிக்கு வந்து வேலை செய்யாது. இப்போ எப்படி தெரியுமா இருக்கும், கண்ணி எங்ககிட்ட வந்து யார்கிட்ட இப்போ பணம் இருக்குது, நாங்கள் எங்கே போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுவோம் அப்படின்னு இருக்கும். வந்தால் போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு கேம்பிளிங் மைண்ட் செட்டுக்குள்ளே புதன் போகும். ஏன்னா புதனுடைய மனநிலைமையே என்னன்னா ட்ரேடிங், எல்லாமே நம்பர்ஸாக பார்க்குறது. புதன் வந்து கேல்குலேட்டிவ் மைண்டு. இதில் போட்டு எவ்வளோ வருங்கிறது மட்டுமே பார்க்குமோ தவிர்த்து டிசிப்ளின் வந்துதா இல்லையாங்கிறது தான் கண்ணி. ஏன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ஷனுங்கிறது ரொம்ப அவசியம்.
மற்றவங்க கிட்ட அந்த பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கண்ணி பார்க்கணும். அந்த பர்ஃபெக்ஷனை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பராபவ வருடம் சில திருத்தங்களோடு உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறது தான் கன்னிராசிக்கு சொல்லக்கூடியது. துலாம் ராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா செழிப்பே துலாம் ராசிக்கு தான் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே சமநிலையாக இருந்துக்கணும். துலாம்க்கு இது வந்து குரு சுக்கிரன் கொடுக்குது அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட இது வந்து அசுர குரு காம்பினேஷனில் வந்துடும். எல்லாமே அபரிதமாகவே கொடுக்கும், எல்லாமே நல்லபடியாகவே கொடுக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கொஞ்சம் கவனம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லபடியாக இருப்பாங்க, நல்ல அமைப்பெல்லாம் இருக்கும். யாரையும் பகச்சிக்காமல் இருந்துக்கிறதுங்கிறது துலாம்க்கு நல்லது. அதோடைய இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த காதல்ங்கிற ஒரு விஷயம் நல்லபடியாக போகிறது. ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக போய் ப்ரப்போஸ் பண்ணலாம். திருமண அமைப்புகள் நல்லபடியாக அமைகிறது. சில பேர் செகண்ட் லைஃபுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அந்த 2ஆம் திருமண அமைப்பெல்லாம் நல்லபடியாக கைக்கூடி வர்றது. தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது துலாமுக்கு இந்த தடவை ரொம்ப அருமையாக இருக்குது. பெண் தெய்வ வழிபாட்டு முறைகள், லக்ஷ்மி வழிபாட்டு முறைகள், சந்தோஷி மாதா வழிபாட்டு முறைகள், லக்ஷ்மி வந்து வாரம் வீட்டில் நல்ல செழிப்பான லக்ஷ்மி வழிபாட்டு முறைகள் பண்ணுறது. திருப்பதி ஸ்தலங்களுக்கு போயிட்டு அங்கே தாயாரை வழிபாடு பண்ணிட்டு வர்றது. ஸ்ரீரங்கமில் போயிட்டு அங்கே இருக்கிற 3 தாயார்கள் இருக்கிறாங்க இல்லையா, 3 தேவிமார்கள், அவங்கள வழிபாடு பண்ணிட்டு வர்றது. முக்கியமாக அங்கே இருக்கிற ஸ்ரீதேவியை பார்த்து வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுது, உங்கள் அருகாமையில் இருக்க கோயிலுக்கு போனாலும் ஸ்ரீதேவி பூதேவியை சேர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுதும், விஷ்ணு வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுதும் லைஃப் இன்னுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படிங்கிறது தான் துலாமுக்கு இந்த வருடம், இந்த பராபவ வருடம் வந்து அள்ளி கொடுக்குற ஒரு இடத்துலையே வந்து எல்லா கிரகங்களுமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் துலாமுடைய ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா ஹைலி சென்சிட்டிவ். இந்த சென்சிட்டிவிட்டி மட்டும் விட்டுறணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா இந்த பராபவ வருடத்தோடைய நுணுக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது ஒன்று இருக்குது. சனி வந்து துலாமுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும். சூரியன் உங்களுக்கு நீசம் அப்படிங்கும் பொழுது இந்த உங்களுடைய தந்தை ஸ்தானம் இந்த மாதிரி இடத்துல இருக்கவங்களுடைய எனர்ஜி லெவல் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். சனி ஏதோ ஒரு வகையில் ஒரு கரெக்ஷனுங்கிற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த பராபவ வருடங்கிறது என்னது, திருத்தி அமைச்சு நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு. உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள் என்னவோ இதெல்லாம் நீங்கள் பழகிக்கணும். சில பேர் வந்து உங்களுக்கு நல்ல வெல்விஷர்ஸ்னே சொல்லுவோம். இந்த வெல்விஷர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லது தான் சொல்லுவாங்க. இது இப்படி பண்ண வேண்டாம், ஒருவேளை நீ மாற்றி இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணினீங்கன்னா லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும், உங்ககிட்ட சில இந்த மிஸ்டேக்ஸ் இருக்குது, இந்த மிஸ்டேக்ஸை கொஞ்சம் மாற்றிக்கிங்க அப்படின்னா துலாமால உங்ககிட்ட ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு சொன்னால் துலாமால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஒன்று பெண்களாக இருக்கிறீங்கன்னா கண்ணில் கண்ணீர் வந்துடும், ஆண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து கோபம் வந்துடும். அப்போ வந்து பெண்களுக்கு கோபம் வராதானா, பெண்களுக்கு தான் இன்னும் பயங்கரமாகவே கோபம் வரும். துலாமில் இருக்க பெண்களுக்கு கண்ணீரும் சேர்ந்தே வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அப்போது இந்த சேஞ்சஸ் சில பேர்த்துக்கு வந்து ஒபிசிட்டியில் இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க, உணவுக்கு ரொம்ப அடிக்டாக இருக்கவங்களாம் இருப்பாங்க. ஏன்னா இந்த தடவை இது குரு சுக்கிரனுடைய இணைவு எப்படின்னா வெயிட் போட வச்சிடும். திடீர்னு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுவீங்க. ஸோ அந்த வெயிட்டெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாகணும். ஏன்னா குருனாலே எல்லாமே பறந்து கொண்டு போகக்கூடியது தான். சுக்கிரன் எல்லா செழிப்பையும் கொடுத்துரும், எல்லா சுச்சுவேஷன்ஸையும் உருவாக்கி கொடுத்துரும் அப்படிங்கிறது தான். அதனால தான் வந்து அது அசுர குருவாகவே பார்க்கப்படுது. அசுர வளர்ச்சியும் கொடுக்குங்கிற மாதிரி தான். ஆனால் அந்த கட்டுப்பாடு, அந்த சமநிலை, பேலன்சிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். துலாமில் இருக்கவங்களுக்கு ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி இருந்துக்கணும். அப்போது திருத்தங்கள் யாராவது உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய கெட்டதுக்காக கிடையாது, நம்மளுடைய குறைகள் அவங்க சுட்டி காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா நீங்கள் எடுத்துப்பீங்க. அது அந்த மாதிரிலாம் கிடையாது. சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப நல்லபடியாகவே அமையும். பெண் சக்திகள், பெண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெண்களை சந்தோஷமாக வச்சுக்கிறது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தார்கள், பெண்கள், அந்த உங்களுடைய சரௌண்டிங்ஸ், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, இந்த பெண்களோட எனர்ஜி சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து துலாமுக்கு இந்த தடவை நல்லபடியாகவே இருக்குது. ஏன்னா இது சுக்கிரன் அப்படிங்கிறதுனால இந்த பெண் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு தானம் பண்ணுறது, அதே மாதிரி இந்த முதியோர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, பெண்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு சேரிட்டி மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு வர்றது, அதிகமாக லக்ஷ்மி வழிபாட்டு, லக்ஷ்மி ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர லைஃப் ரொம்ப பேலன்சிங்காக, ரொம்ப ஸ்மூத்தாக, நல்ல செழிப்பான வருடமாகவே இந்த பராபவ வருடம் துலாம் ராசிக்கு இருக்குது. விருச்சிக ராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்லையே சொல்லிடுறேன், இது செவ்வாய் ராகு
இந்த செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து சில விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில சில மாற்றங்கள் கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறது தான். இந்த மாற்றங்கள் எங்கே வெளியிருந்து வரப்போதா அப்படின்னா கிடையாது. இது வந்து உள்ளிருந்து நீங்களே நிறைய மாற்றங்கள் சந்திக்க போறீங்க. உங்களுடைய சூழல்கள் எல்லாமே மாறப்போகுது அப்படிங்கிறது தான். அதாவது இந்த பராபவ வருடத்தோடைய கோட்பாடு என்னது? இது சனி சில மாற்றங்கள் கொண்டு வரப்போது, மிலிட்ரி மாதிரி வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து நிற்க போகுது. எந்த அளவுக்கு நீங்கள் தன்னடக்கத்தோடு இருக்கிறீங்கன்னு ஒரு விஷயத்தையும் சொல்ல போகுது. அங்கே இங்கேன்னு ஜம்ப் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா விருச்சிகத்துக்கு பெரும்பாலும் நான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் மாறி இருக்குமா, நான் இருக்கிற இடம் சரியாக தான் இருக்கா, இல்லை வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கிற இடத்த ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்க தெரியாதவங்களும் விருச்சிகத்தில் அதிகம். அதோட விருச்சிகத்துக்கு ஒரு சிலருக்குலாம் வந்து வேலை பறிப்போன சூழல்கள், நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஆடாமல் செய்யாமல் இருக்கிறது. நான் இந்த வீடு விற்கணும்னு நினச்சேன், இந்த பூமியை விற்கணும்னு நினச்சேன், எனக்கு திடீர்னு அது நடக்கவே மாட்டேங்குது, நானும் அங்கே என்ன தான் பிரச்சனைன்னு தெரில, எல்லா முயற்சிகளையும் பண்ணி பார்த்தேன், ஆனால் இதில் என்ன ஆனால் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரப்போகுது அப்படிங்கிறது தான் விருச்சிகத்துக்கு சொல்லக்கூடியது. ஏன்னா செவ்வாய்ங்கிறது உங்களுடைய செயல்பாட்டு முறைக்கு கூட்டிகிட்டு போகுது. செவ்வாய் ராகுவுடைய காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் விருச்சிகத்துக்கு உண்டு. தன்னை நம்பணும், ஒரு டிசிப்ளின்குள்ளே அவங்க வரணும். சில விஷயங்களை இந்த மாற்றங்களை, இந்த உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை சேலஞ்சஸ்ங்கிற ஒரு விஷயத்த ஏற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த பராபவ வருடம் உங்களுக்கு சொல்கிறது. இந்த சேலஞ்சஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, நல்லபடியாக ஃபேஸ் பண்ணுறீங்க, அதை ஃபேஸ் பண்ணி வரணும். ஓடி ஒழியக்கூடாது விருச்சிகம். இங்கேருந்து நான் எஸ்கேப் ஆகி போனால் திருப்பி அதே லூப் தான். சனி திரும்ப திரும்ப அதே பனிஷ்மெண்ட் தான் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிறது தான். சில விருச்சிகம்லாம் என்ன சொல்வீங்கன்னா, விருச்சிகத்துக்கு டைம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு எங்கே வாழ்க்கை நல்லாவா இருக்குது, உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. என்ன அப்படின்னா மாற்றங்களை விருச்சிகம் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்து சொல்லப்படுது. ஸோ யாரெல்லாம் அந்த மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிட்டாங்களோ சேஞ்ச் ஓவர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும் விருச்சிகத்துக்கு. அந்த சேஞ்ச் ஓவர்ஸ் எப்படின்னா பணிஞ்சு போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். பணிஞ்சு போகிறனால யாரும் தாழ்ந்து போயிட மாட்டாங்கங்கிற ஒரு விஷயத்தையும் விருச்சிகம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ அந்த கிரவுண்டிங் லெவலுக்கு விருச்சிகத்தை கொண்டு வந்துட்டே இருக்கும். அமானுஷ்யமான சில விஷயங்களும் விருச்சிக ராசிக்கு நடக்கும். தெய்வ அனுகிரகங்கள் ரொம்ப செழிப்பாகவே இருக்கும். உங்களுக்கெல்லாம் உக்ர தெய்வ வழிபாட்டு முறைகள் சிறந்ததாகவே இருக்கும் இந்த வருடம். திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுறது, காளி சம்மந்தப்பட்ட தெய்வங்கள் வழிபாடு பண்ணுறது. ஏன்னா இது செவ்வாய் ராகு காம்பினேஷன்லாம் எப்படின்னா உக்ர தெய்வங்கள் வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறத கொடுக்கும். பகலாமுகி வழிபாடுலாம் வந்து என்ன அப்படின்னா கோயிலில் தான் போய் வழிபாடு பண்ணணும். நான் பகலாமுகின்னு சொன்னோன்னே வீட்டில் பகலாமுகி வாங்கி வச்சு வழிபாடு பண்ணிடக்கூடாது. வீட்டில் இருக்கவங்க மற்றவங்களெல்லாம் அந்த விஷயம் அடிச்சு விட்ரும். அப்போது பகலாமுகி வீட்டிலலாம் வச்சு வழிபாடு பண்ணுறவங்களாம் ஆகம விதிப்படி அதுக்கெல்லாம் பெரிய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதனால ஆர்வ கோளாறுல வீட்டில் பகலாமுகி வாங்கி வந்து வச்சிடக்கூடாது. எல்லா தெய்வங்களும் நல்ல தெய்வங்கள் தான், ஆனால் அவங்களுடைய எனர்ஜி பவர் லெவல் அப்படிங்கிறது வேற. அதனால தான் சில வழிபாட்டு முறைகள் நம்ம கோயிலில் போய் வழிபாடு பண்ணணுங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. இப்போ பகலாமுகிலாம் போயிட்டு நம்ம பகலாமுகி இருக்கக்கூடிய ஆலயங்களில் போயிட்டு வெள்ளை பூசணிக்காயில் நெய் தீபம்லாம் ஏற்றிட்டு வருவாங்க. நெய் தீபம் இல்லை, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வருவாங்க. இது வந்து கோயிலில் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம், வீட்டில் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு வழிபாட்டு முறைகள் பண்ணும்பொழுது அக்செப்ட் த சேஞ்ச் அப்படிங்கிறது தான் வந்து விருச்சகத்துக்கு இந்த பராபவ வருடம் சொல்லக்கூடியது. உங்களுக்கு நிஜமாலுமே நேரம் காலம் அப்படிங்கிறது மாற்றத்தை கொடுக்கறதுக்கு தயாராகவே இருக்குது. இது நீங்கள் ஏற்றுக்க தயாரா அப்படிங்கிறது தான் விருச்சிகத்துக்கிட்ட கேட்கக்கூடியது. தனுசு ராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது குருவே வந்து உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ண தயாராக இருக்கிறார். குருனா என்னது, நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம 4 பேத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த நாலேஜ் ஷேரிங் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ தனுசில் லைஃப்பில் சில சேஞ்சஸ், சில மாற்றங்கள், அதனால சில க்ரோத் அப்படிங்கிறது, கெரியர் வைஸ் நல்ல ஒரு எக்ஸ்பேன்ஷன். ஒரு சில தனுசு ராசிக்காரங்கள்லாம் வந்து லைஃப்பில் கொஞ்சம் பேக் அடிச்சிருந்துருப்பாங்க, வேற ஒரு டெவலப்மெண்ட் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. புதுசாக ஏதாவது கற்றுட்டு இருந்திருப்பாங்க, இல்லை ஃபீல்டுங்கிற ஒரு விஷயம் மாறி இருக்கும். இது சரியாக தான் போகுமா அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலைகள் இருக்கும். ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் தனுஷோடைய பெரிய எதிரியை. ஏன்னா இது குருவுக்கே உண்டான குணாதிசயம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற விஷயம். இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருந்துருச்சு அப்படின்னாலே அங்கேயே நீங்கள் ஸ்டாக்னன்ட் ஆயிடுவீங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும் தனுசில் இருக்கிறவங்க.
எனக்கு இவ்வளவுதான் தெரியும். இதுக்கு மேலயும் நான் நெறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இன்னும் நான் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு, கத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் தனுஷோடைய அமைப்பு. குடும்பங்கள்ல சில மன அழுத்தங்கள் இருந்தாலுமே, அந்த அமைப்புகளும் சில பேத்துக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு சிலருக்குலாம் வந்து அதிக மன அழுத்தங்கள் குடும்ப ரீதியா சந்திக்கிற மாரி இருக்கு. ஏன்னா, சனி அந்த வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான். வண்டி வாகனங்கள்ல சில தேவையில்லாத செலவுகள் நடக்கிற மாரியான சிச்சுவேஷன்ஸ். ஏன்னா, சனிய பொறுத்தவரைக்கும் வண்டி வாகனங்கள்ல நெறைய கை வைக்கும். நம்மளுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோன்லாம் எதுவோ எல்லாத்துலயுமே கை வைக்க ஆரம்பிச்சு, நிதானமா இருக்கறக்கு என்னவோ அதுக்கான வழிவகைகள சனி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கான வழிவகைகள சனி சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் தனுசுக்கு சொல்லக்கூடியது. அப்போ சனிங்கிறது என்னது? இந்த பராபவ வருடம்ங்கிறது என்னது? டிசிப்ளின். மிலிட்டரி ரூல்ஸ் மாரி கொண்டு வரும் சனி வாழ்க்கையில. இது தப்புனா, இது தப்பு. இந்த தப்ப சரி செய்யாம விடமாட்டேன் அப்படிங்கிறது தான் சனி உங்களுக்கு சொல்லக்கூடியது. அப்ப சனியோடைய விஷயம் என்னது? ஓவர் கான்ஃபிடன்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருந்தா, சனி அங்கேயே உங்கள பிளாக் பண்ணிடும் அப்படிங்கிறது தான். சில திருத்தங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ங்கிறது போட்டுக்கிட்டே இருக்கணும். நுணுக்கங்கள் என்னங்கிறது தெரிஞ்சு, அ மீண்டும் மீண்டும் செஞ்ச தவறையே செய்யாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் தனுசுக்கு சொல்லக்கூடியது. உங்களுடைய பெர்சனல் லைஃப் ஆகட்டும், உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப் ஆகட்டும், திருத்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு வருடமாவே இந்த வருடம் பார்க்கப்படுது. இந்த திருத்தங்கள் நல்லபடியா இருந்தா, குரோத்துங்கிறது கண்டிப்பா இருக்கு. அப்போ இந்த குரோத்தோடைய அ அந்த ரிசல்ட் நீங்க எப்ப பார்ப்பீங்கன்னா, இந்த வருட கடைசியிலிருந்து கொஞ்சம் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆகஸ்ட் மாசத்துலருந்து சில விஷயங்கள் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். பெர்சனல் லைஃப்ல ஒரு சிலருக்கு சில டவுன்கிரேட்ஸ் வர மாரி இருந்தாலும், ஒரு சிலருக்கு காதல் அமையக்கூடிய அமைப்புமே வந்து தனுசுக்கு உண்டு. லைஃப்ல யாராவது மீட் பண்ணுவீங்க. மீட் பண்ணி ஒரு சேஞ்சஸ் லைஃபே ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகுற மாரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து தனுசு ராசிக்கு அமைப்பு அதெல்லாம் ரொம்ப நல்லபடியா இருக்கு. எல்லாமே ஒரு சேஞ்சஸ் நோக்கி போற மாரி தான். தனுசு வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இதுக்கப்புறம் எப்படி இருந்தேன் அப்படின்ட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனே ஒரு ராசி பார்க்கும் அப்படின்னா, அது தனுசு ராசிக்காரங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த வருடம் சொல்லக்கூடியது. எப்பவுமே உங்களுக்கு வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது தனுசுக்கு எப்பவுமே உகந்தது. முதல் தட்சிணாமூர்த்தி வழிபாடு தான். வீட்லயே நீங்க தட்சிணாமூர்த்தி வச்சு வழிபாடு பண்ணலாம். ஆலங்குடி போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அதோட ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய சயன பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வரும்பொழுது, அங்க இருக்கிற குருமார்கள் சன்னதியிலாம் போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வரும்பொழுது, சக்கரத்தாழ்வாருக்கு போய் விளக்கு போட்டு வழிபாடு பண்ணும் பொழுது, லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து குரோத்தாவே அமையும் அப்படிங்கிறது தான் வந்து தனுசு ராசிக்கு சொல்லக்கூடியது. அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சோகத்திலிருந்து கஷ்டத்திலிருந்து மீண்டு கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு தான். இருந்தாலும் சனி சில வேலைகள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் மகர ராசி. பொறுமைங்கிற ஒரு விஷயத்த அதிகமாகவே பாடங்கள் கற்பிக்குது அப்படின்னா, மகர ராசிக்காரங்க தான் அந்த பொறுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள நிறைய பாடங்கள் கத்துட்டு இருந்திருந்திருப்பீங்க. பெரும்பாலான மகர ராசி இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம் என்னன்னா, என்ன சொன்னாலும் நாங்க இன்னும் எங்க வாழ்க்கை மாறலப்பா. நாங்க இன்னும் இப்படிதான் போயிட்டுருக்கோம். எங்கள இன்னும் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. நாங்க பல விஷயங்கள இழந்துட்டோம். ஆனா, பெரும்பாலான மகர ராசிக்காரங்களுக்கு குரோத்துங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும். கான்ஃபிடன்ஸ். அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸுங்கிற ஒரு விஷயம் தான் வந்து மகரத்துடைய ஆயுதமே அதுதான். இந்த ஆயுதத்தை யார் கையில எடுக்கிறீங்களோ, அவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா செழிப்பாகவே அமைதியான ஒரு சூழலை நோக்கி போற மாரியே தான் இருக்கும். பெரும்பாலும் மகர ராசிக்கு வந்து எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டம் வேணுங்கிற ஒரு எண்ணம்லாம் கிடையாது. என் வாழ்க்கை அமைதியா, பீஸ்ஃபுல்லா போனா போதும். அந்த அமைதி நிலை எனக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா, தவறுகள் திருத்தப்பட்டு வாழ்க்கை சரியான முறையில் போகக்கூடியது. தவறுகள் திருத்தப்பட்டுங்கிறது என்னது? நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு நோவே சொல்ல தெரிஞ்சிருக்காதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். இப்ப ஸ்ட்ரிக்ட்டா நோனா நோ. ஏன்னா சனிங்கிறது டிசிப்ளின். அந்த டிசிப்ளின்குள்ள செல்ஃப் டிசிப்ளின்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வரும். நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்படி வேல்யூ பண்ணப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மகர ராசிக்காரங்கள கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ண வைக்கும் அப்படிங்கிறது தான். வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். வண்டி ஓட்டுறப்ப நிதானம் கொஞ்சம் கேர்லெஸ் ஆயிட்டீங்கன்னா வண்டியில அடிபடும். வண்டிக்கு செலவு வைக்கிற மாரி இருக்கும். அப்ப அந்த வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது. எங்கேயுமே கேர்லெஸ்னஸ்ங்கிற ஒரு விஷயம் இருந்துறக்கூடாது. என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலும் அது லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாவே இருந்துட்டு போயிரட்டும். ஒரு விஷயத்துல போய் ஒரு பணம் போடுறோம். 2 வருஷம் கழிச்சு, 3 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு தான் அது வந்து மெச்சூரிட்டி ஆகி வரும் அப்படின்னா, அந்த மாரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ நீங்க போடுங்க. இன்னைக்கு போட்டு நாளைக்கு பணம் வந்துரும். உழைப்பில்லாமல் மகரத்துக்கு குரோத் அப்படிங்கிறது கிடையாது. லக் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நீங்க போடுற எஃபர்ட்ஸ்ல தான் இருக்குங்கிறது தான். கன்சிஸ்டன்ட் எஃபர்ட். மீண்டும் மீண்டும். ஏன்னா, சோம்பேறித்தனம்
பெரும்பாலான மகர ராசிக்கு இயற்கையாகவே உண்டு அப்படிங்கும் பொழுது, அதிகாலையில 7 மணிக்கு முன்னாடியே நீங்க வந்து சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறத நீங்க பண்ணிடணும். யாரெல்லாம் காலையில ஒரு சூரிய நமஸ்காரம் 7 மணிக்கு முன்னாடி பண்றீங்களோ, மகர ராசியில இருக்கவங்க, உங்களுடைய காலையிலேருந்தே உங்களுடைய வாழ்க்கை செழிப்பா ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தான். இல்ல, எங்கனால காலையிலலாம் எந்திரிக்க முடியல அப்படின்னா, சாயங்காலமாவது அந்த சூரியன் அஸ்தமனமாகக்கூடிய நேரத்திலயாவது வீட்ல ஒரு விளக்காவது ஒண்ணு ஏத்திருங்க. அந்த வெளிச்சம்ங்கிறது உங்களுக்கு தேவை. ஏன்னா, உங்களுக்கு நீங்களே தான் வந்து இன்ஸ்பிரேஷனா நீங்களே தான் இருக்கணும். வெளியிலேருந்து யாரும் வந்து உங்களுக்கு உதவ போறது கிடையாதுங்கிறதையும் மகரம் புரிஞ்சுக்கணும். ஒரு மகரம் வாழ்க்கையில முன்னேறுறாங்க அப்படின்னா, தன்னுடைய சுய உழைப்பாலேயே முன்னேறணும் அப்படிங்கிறது தான் மகரத்துடைய விதி. என்னைக்குமே மகரம் கேட்கவே கூடாத ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு ஏன் இப்படி ஆச்சு? எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்கவே கூடாது. ஏன்னா, நீங்க வந்து கர்மஸ்தானம், கர்மாதிபதி நீங்க. கர்மத்தை ஆல்ரெடி போன ஜென்மத்திலேயே வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லா கர்மங்களையும் சுமந்து அந்த கர்மத்தை தர்மமா மாத்தக்கூடிய ஒரு அமைப்புல தான் வந்து மகரம் இருக்கீங்க. உங்களுடைய கர்மம் அதாவது கர்மம்ங்கிறது என்னது? நல்லது, கெட்டது 2ம் சேர்ந்தது தான் கர்மம். அப்போ நம்மளுடைய கெட்டது அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு போகாதுங்கிற ஒரு விஷயம்னு ஒண்ணு இருக்கு. அப்போ இந்த பராபவ வருடத்தை சரியான முறையில நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். தவறுகள் திருத்தி அமைச்சு மன அமைதியோடு இருந்துட்டீங்கன்னா, இந்த மன அமைதி சனி ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி வாங்கவே வாங்காதுன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ கொடுப்பது சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா, இது லைஃப் லாங் பெர்மனண்டாவே இந்த மன நிம்மதிங்கிறது உங்களுக்கு இருக்கும். பின்வாங்கிடக்கூடாது. முன்னோக்கி போகிறதுக்கே நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறது தான். மகரத்துக்கு எப்பவுமே ஒரு தயக்கம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸ்டார்டிங் ப்ராப்ளம்னு ஒண்ணு இருக்கும். யாராவது ஸ்டார்ட் பண்ணி விடணும், யாரும் ஸ்டார்ட் பண்ணி விட மாட்டாங்க. நீங்களே தான் ஸ்டார்ட் பண்ணணும் வாழ்க்கைய. சின்னதாவே ஸ்டார்ட் பண்ணுங்க. அது பெருசா மாறக்கூடிய ஒரு அமைப்பு 2027ல கண்கூடா பார்ப்பீங்க. ஒரு சிலர்லாம் ஆல்ரெடி பார்க்க ஆரம்பிச்சிருந்திருப்பீங்க. சேமிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மகரத்துல இருக்கவங்களுக்கு. சேமிப்பு தான் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு கான்ஃபிடென்ஸே ஒன்று கொடுக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஃபேமிலி லைஃப்பில் கூட கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஒரு சில மகரத்துக்கு வந்து பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் மாற்றங்கள் வந்து சிலர் பேர்த்தோட வாழ்க்கையிலெல்லாம் புதுசாக யாராவது வாழ்க்கையில் வருவாங்க. சில பேர்த்துக்கு காதல் கைகூடுற ஒரு அமைப்பு, குடும்ப சூழல்கள் சிலருக்கு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் மன நிம்மதியை மன நிம்மதி தான் அது கொடுக்க போகுதுங்கிறதையும் மகரம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பராபவ வருடத்துக்கு சொல்லக்கூடியது. அதோட மகர ராசியில் இருக்கவங்க வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறது நல்லது. ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா சபரிமலைக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா, தடைகள் ஏதாவது இருந்தா நீங்க செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் அதை சரி செய்யும் அப்படிங்கிறது தான். சனி வழிபாடு அப்படிங்கிறது வருடத்துல ஒரு தடவையாவது மகர ராசியில இருந்து இருக்கிறவங்களுக்கு நல்லது. அதாவது போய் ஒரு விளக்கு போட்டுட்டு போன வேகத்துக்கு வந்துடணும். நம்ம போயிட்டு இப்போ திருநள்ளாறுலாம் போறோம் அப்படின்னா அங்கேயே இருந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது. போயிட்டு ஒரு விளக்கு போட்டோமா, ஒரு 10 நிமிஷம் தெய்வத்தை வழிபாடு பண்ணணுமா, சைடில் நின்று பார்த்தோமா, வந்துக்கிட்டே இருக்கணும். அங்கே இருக்க விநாயகர் தான் பெரிய விஷயமே. அங்கே இருக்க விநாயகருக்கு போயிட்டு தேங்காயெல்லாம் நம்ம தலையை சுற்றி அந்த 9 சுற்றி போடுவாங்க. ரிவர்ஸில் சுற்றிலாம் போட்டுட்டு தேங்காய் உடச்சிட்டு வரணும். அதுதான் மெயின். அந்த விஷயத்த பண்ணிட்டு வந்துருங்க. லைஃப்பில் சில தடைகள் இருந்தாலும் ஸ்லோ ப்ரோக்ரஸாக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா சனி வந்து புடுங்கிட்டுலாம் எடுத்துட்டுலாம் போக மாட்டார். சனி வந்து கையில் வச்சிருப்பாரு. எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் கையில் கொடுப்பாருன்னு ஒரு விஷயமே இருக்குது. அந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்டு, பொறுமை மிக அவசியம் மகரத்துக்கு. கும்பராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி இதுக்கு மேலே ஸ்லோவா அப்படின்னா இந்த வருடம் கொஞ்சம் மெதுவாக நகர்ந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா ராகு எப்படி ஃபாஸ்ட்டாக தானே செயல்படக்கூடியது, ஆனால் எப்படி ராகு ஸ்லோவாக போகுது அப்படின்னா, ஏன்னா இருக்கக்கூடிய சனி அந்த விஷயத்த கொஞ்சம் புல் பேக் பண்ணி வைக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி, ஒரு ஸ்லோ மோஷனில் போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் பெரும்பாலான கும்பராசிக்கு லைஃப்பில் இருக்கும். உங்களுடைய பர்சனல் லைஃப் ஆகட்டும், உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப ட்ராகிங்காக ரொம்ப ஸ்லோவாக போயிட்டே இருக்கிற மாதிரி, ஒரு சிலருக்கு வந்து மூமெண்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வெளிநாட்டு அமைப்புகள்லாம் நல்லபடியாக அமைச்சு கொடுக்கும் ராகு. அதுக்கான அந்த இன்னோவேட்டிவாக இருக்கிறாங்க, டெக்னாலஜிங்கிற ஒரு விஷயத்த தொடுறாங்க கும்பம் அப்படின்னா அதுலலாம் growth நல்லாயிருக்கும். ஒரு சிலர்லாம் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த முயற்சிகள் போடுங்க. இந்த வருஷம் கடைசிக்கு அப்புறம் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்குலாம் வந்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு வந்து பாதியில் நின்ன மாதிரிலாம் ஒரு சிலர்லாம் இருப்பீங்க. திடீர்னு பார்த்தா இந்த வாரால் டிலே ஆகுது, போகணும்னு நினைக்கிற நேரத்தில் இப்படியா, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் சனி கொடுக்கும்.
ராகுவும் செயல்படுத்த வைக்கும்னு ஒன்று இருக்குது. ஆனால் பிளாக்கேஜஸும் ராகு தான் கொடுக்குதுங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ராகுவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும்னு ஒன்று இருக்குது. சில பேர்த்துக்கெலாம் கெஜெட்ஸ்லாம் ரிப்பேர் ஆகுறது, இல்லை சில பேர்லாம் இந்த ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். எல்லாமே கொஞ்சம் பேலன்சிங்காக இருந்துக்கிறது நல்லது. எல்லாமே கொஞ்சம் கிராஜுவலாக ஒரு இப்போ என்னென்னா, இந்த டைம் பீரியடில் கும்பத்தில் இருக்கவங்க வந்து புதுசாக எதையும் ஆரம்பிச்சிட வேண்டாம். அதை ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு உண்டான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று படிக்கிறீங்க அப்படின்னா படிப்புலேயும் சில தடைகள் வரக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் ஒரு பிளாக்கேஜஸ் வந்து எல்லாம் ஸ்லோவாக போகிற மாதிரியே இருக்கும். பரவாயில்ல, ஆனால் அதை பாதியில் விட்டுறாதீங்க. அதை வந்து முயற்சி பண்ணி தடைகள் இருந்தாலும் பரவாயில்ல, அதை முறியடிச்சு எப்படி நான் போய் அதை செயல்படுத்துகிறேன்னு ஒன்று இருக்குது. ஃபேமிலியில் கூட குடும்ப உறுப்பினர்களுடைய பேச்சு வழக்குகளில் கூட நிதானத்தை கடைப்பிடிச்சிக்கிறது நல்லது. ஏன்னா ராகு என்ன வேணாலும் பண்ணும். திடீர்னு ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்திவிடும், திடீர்னு வார்த்தைகளை விட வச்சிரும், தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிற மாதிரி ஆயிரும், வாக்குறுதிகள் யாருக்கும் கொடுத்துடக்கூடாது, உடனே நான் அதை செய்கிறேன், உடனே நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரே மாதிரியான ரிசல்ட்டுங்கிற ஒரு விஷயத்த கொடுக்காது. முன்னுக்கு பின் முரணாக நடக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் ஆகிடும். அதனால இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. எதுவாக இருந்தாலுமே யாராவது ஏன் இன்னும் இதை செய்யலையா என்ன ஏதுன்னு கேட்குறாங்க அப்படின்னா செய்யணுங்க, என்னன்னு பார்த்துட்ருக்கேன், அது செஞ்சுருவேன், இந்த அன்னைக்கு செய்கிறேன், கரெக்டாக இப்போ செய்கிறேன் அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இது விதி கொஞ்சம் ஸ்லோவாக உங்களுக்கு கூட்டிகிட்டு போகுதுங்கிறதுனால இதோடைய டேட் என்னன்னு நம்மளாலே கணிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த ஸ்பீட் லிமிட்னு ஒன்று இருக்குல்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். ஏன்னா இது வந்து சனியும் ராகுவும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ சனி கையில் போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கும் ராகு பண்ணுற வேலையெல்லாம். ராகுவுமே கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கிறதுனால போடக்கூடிய எஃபர்ட்டை கரெக்டாக போட்டுகிட்டே இருங்க. ஸ்கில்ஸ் என்ன டெவலப் பண்ணணுமோ டெவலப் பண்ணிகிட்டே இருங்க. க்ரோத் அப்படிங்கிறது 2027 தான் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது தான் இந்த வருடம் சொல்லக்கூடியது. நீங்களாம் வந்து சனீஸ்வரர் போய் தர்பானேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறது நல்லது. அங்கே போயிட்டு என்ன ப்ரொசீஜர்ஸோ எல்லா ப்ரொசீஜரும் பண்ணி வழிபாட்டு முறைகள் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே நிறைய பிணிகள் உங்களுக்கு விலகும் அப்படிங்கிறது தான். சிவன் ஸ்தலங்களுக்கு போகிறது, முடிஞ்சால் கிரிவலம் போயிட்டு வாங்க. ஒரு எல்லா ஜென்ரலாக நான் சொல்லுவேன், சனி சம்மந்தப்பட்ட இருக்கவங்க இந்த மாதிரி போய் திருவண்ணாமலை போகிறப்போ கொஞ்சம் பார்த்து போயிட்டு வாங்க, ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அங்கே இருக்க உக்கிரம் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆகாதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த இரவு நேரங்களில் நீங்கள் கிரிவலம் அப்படிங்கிறத மேற்கொள்ளலாம், தாராளமாக மேற்கொள்ளலாம். சித்தர்களுடைய கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக அமையும். ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு அப்படிங்கிறது கொஞ்சம் காட்டுவீங்க. ஆன்மீகம் சிறக்கும் இந்த தடவை கும்பத்துக்கு. லைஃப் கொஞ்சம் லேட்டாக மூவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அது நல்லபடியாக தான் மூமெண்ட்டில் இருக்கணும். ஸ்டாக்னண்ட் ஆகி தேங்கி நின்றக்கூடாது அப்படிங்கிறது தான் கும்பராசிக்கு சொல்லக்கூடியது. மீனராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மீனத்தில் உட்கார்ந்துருக்கிறது யாரு அப்படின்லாம் ஒன்று இருக்கு இல்லையா. சனியே வந்து உட்காந்துட்டாரு அப்படிங்கிறப்போ லைஃப்பை பயங்கரமாக மாற்ற போகிறாருங்கிறத விட ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வர போகிறாரு, ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறாரு அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை வேறு மாதிரி ஒரு அந்த பெர்ஸ்பெக்டிவே கொஞ்சம் மாற்றுவார். ஒரு சிலருக்கு வந்து பர்சனல் லைஃப்பில் கணவன் மனைவியாக இருந்தாலும் பிரிவுகள் சந்தித்த மாதிரி இருந்திருக்கும், லவ்வாக இருந்தாலும் ஒரு பிரேக்கப் நடந்திருக்கும், அதிலிருந்து மீள முடியாத ஒரு துயரத்துக்கு வந்திருப்பீங்க. ஏன்னா அந்த டிபெண்டன்சின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல மீனத்துக்கு. மீன ராசி யார்கிட்டெல்லாம் ஒரு டிபெண்டன்சியாக இருக்கீங்களோ முதல் சனி அங்கேருந்து விளக்குவார். உங்களை நீங்கள் எப்படி ட்ரஸ்ட் பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் எப்படி நம்புறீங்க, உங்ககிட்ட என்ன வில் பவர் இருக்குது, உங்களுடைய குவாலிட்டி என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே சனி உணர வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குங்கிறது. ஆன்மீகம் செழிக்கும். நீங்கள் வந்து ஆன்மீக பாதையில் போகும்பொழுது தெய்வ அனுகிரகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களோட இன்ட்யூஷன் நல்லா இருக்கும். அதாவது யூகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. யூகம் ஒரு தடவை தான் வரும். அந்த யூகத்தை மறுபடியும் மறுபரிசீலனை பண்ணிட்டோன்னா அது மாயையாக மாறிடும், இல்யூஷனாக மாறிடும். அந்த இல்யூஷன்ஸ்குள்ளே மீனராசி போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான். அந்த இன்ட்யூஷனுக்கும் இல்யூஷனுக்கும் வேறுபாடு தெரியணும். அதாவது யூகத்துக்கும் மாயைக்கும் வேறுபாடு தெரிஞ்சே ஆகணும் மீனத்துக்கு அப்படிங்கிறது தான். முருகர் வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போகிறது, சிவன் ஸ்தலங்களுக்கு போகிறது, அங்கே சிவன் கிட்ட போய் அங்கே இருக்க சந்திரனை வழிபாடு பண்ணிட்டு வர்றது. ஏன்னா மைண்ட் அப்பப்போ உங்களுக்கு ஆசிலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில மீனராசிக்கெல்லாம் வந்து புதிய வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். புதுசாக லைஃப் பார்ட்னர் பார்க்குற மாதிரி, உங்களுக்கானவங்களை பார்க்குற மாதிரிலாம் தெரியும். ஆனால் திருமண அமைப்பெல்லாம் மீனராசிக்கு இந்த தடவை உண்டு. ஏன்னா குரு நல்லபடியாக சப்போர்ட்
பண்ணுறாரு. அதனால வந்து திருமண அமைப்புகள் நீண்ட காலமாக திருமணம் நடக்காதவங்களுக்கெல்லாம் திருமணம் அமையக்கூடியது, திடீர்னு ஒரு புது வாழ்க்கை வரக்கூடியது எல்லாமே இந்த தருணங்கள்ல நடக்கும். அப்போ சனி வந்து நம்மளுக்கு கெட்டதையே தான் பண்ணுமானா கிடையாது. சனி வந்து எல்லாத்தையுமே ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணி சரி பண்ணிட்டே வரப்போது. இதை எப்படி வந்து அனுசரித்து மீன ராசி நடந்துக்க போகிறாங்கன்னு ஒன்று இருக்குது. சில பேர்த்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது வேற வழியே இல்லாமல் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு தேவைப்படுது, நான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போய் தான் ஆகணும், அதாவது இந்த மாற்றத்துக்கு நான் போய் தான் ஆகணும், ஆனால் நான் மனசார இன்னும் என்னால் அதில் போய் நிலைச்சிருக்க முடியலன்னு சொல்லிட்டு கர்மா புல் பேக் பண்ணுற மாதிரியே திரும்ப திரும்ப வேண்டான்னு ஒரு விஷயத்தை ஒதுங்கி நம்ம வந்திருப்போம்ல, இல்லை அவங்களே நம்மளை ஒதுக்கி வச்சுருப்பாங்கன்னு ஒன்று இருக்கும்ல, திரும்பி போய் எட்டி பார்க்குறது, அதாவது இந்த பழைய காதலை போய் எட்டி பார்த்துட்டு வர விஷயம் அப்படிங்கிறது மீனத்துக்கு உண்டு. அது செய்யவே கூடாது. அது வந்து பழசு வேண்டாம், இனிமேல் எல்லாமே புதுசுங்கிற ஒரு விஷயத்தை வந்து மீனம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா மீனத்தில் இருக்கவங்களுக்கு பெரும்பாலும் அந்த இலகுன மனசு, சீக்கிரம் மன்னிக்கணுங்கிற ஒரு மனசும் ஒன்று இருக்கும். அது வந்து அந்த மன்னிப்பு வந்து சரியானது தானா அப்படிங்கிறதும் மீனம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டும் உங்களுடைய குவாலிட்டி பாதிக்கிற மாதிரியான முடிவுகள் நீங்கள் எடுத்துடக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. சனி முழுக்க முழுக்க வேறு வேறு மாற்றங்களுக்கு கொண்டு போகிறதுனால நிறைய தெய்வ ஸ்தலங்களுக்கு போங்க, முருகர் வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு அதிகமாக போங்க. திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் போய் வழிபாடு பண்ணிட்டு வருது, அங்கே இருக்க சித்தர்களை வழிபாடு பண்ணிட்டு வருது, கொஞ்சம் அமைதியான சூழல்களை உட்காந்துட்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. பொதுவாக மீனத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, விடுங்க, லைஃப் நல்லபடியாக மாறும் அப்படிங்கிறது நீங்கள் நம்பணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா மீனத்துக்கு தெய்வ அனுகிரகம், தெய்வங்கள் தேவர்கள் காப்பாங்கங்கிறது தான். இந்த பராபவ வருடம் சொல்லக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா, திருத்தங்கள், நிறைய திருத்தங்கள் இருக்கணும். திருந்துனீங்க, திருத்தணும். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் திருந்திருக்கேன் அப்படி இல்லை. நம்ம எதை தேவையில்லாமல் நம்பிட்டு இருந்தோமோ, எதை தேவையில்லாமல் ஹோல்டு பண்ணிட்டு இருந்தோமோ, இது கண்டிப்பாக அந்த அட்டாச்மெண்ட் நம்மளுக்கு தேவை தானா, இதிலிருந்து எப்படி நம்ம மூவ் ஆகி போகணுங்கிற ஒரு விஷயம்தான் திருத்தங்கள். இந்த திருத்தங்கள் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, மாற்றங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா மாறி போகக்கூடிய இடங்கள், அடாப்ட் பண்ணி நம்ம போகக்கூடிய இடங்கள் நம்மளுக்கு நல்லதையே செய்யும் அப்படிங்கிறத நம்பணும். ஆனால் அவசரப்பற்றக்கூடாது. ஒரு ராகு ஒரு வேலையை தேவையில்லாமல் பார்க்கும், மாயைக்குள்ளே புல் பண்ணிட்டு போக பார்க்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு வந்து டைம் ஒரு வருஷம் ஆகும் சில விஷயங்கள் மாறுறதுக்கு. அப்படிங்கிறப்போ அந்த ஒரு வருஷம் காத்திருப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஒரு வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு இந்த நல்ல விஷயம் நடக்கும்னா, அப்போ இதுக்கு நடுவில் நான் இந்த தவறுகள்லாம் செஞ்சுக்கலாமாங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு ராகு கூட்டிகிட்டு போகும். அந்த ஒரு வருஷம் கழிச்சு நல்லது வரதை நான் ஏற்றுக்கிறேனே, ராகு பாவங்களை சேர்க்க வைக்குங்கிற ஒரு விஷயத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு சனி ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ கவனத்தில் இருக்கணும். ஏன்னா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்தாச்சு உங்கள் இடத்துக்கு. ஆல்ரெடி ட்ரில்லிங் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸ்டார்டிங் கொஞ்சம் பேஸ்மெண்ட் இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கிறாருங்கிறப்போ டிசிப்ளின் ஒரு லைஃப்குள்ளே போயிட்டு ஒரு சேஞ்சஸுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா லைஃப் ஸ்மூத் ஆகிடும். முருகர் வழிபாடு செய்ய செய்ய பிளாக்கேஜஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அதிகம் முருக வழிபாடு பண்ணுங்கள். சிறுவாப்படி போயிட்டு வாங்க. முருகர் ஸ்தலங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்க முருகர் ஸ்தலங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரும்பொழுது லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறது தான் வந்து மீனராசிக்கு சொல்லக்கூடியது இந்த பராபவ இடத்துல.